தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், கஞ்சா, போதை மருந்து விவகாரம், கொலை சம்பவங்கள் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா உடனடியாக திமுக அரசாங்கம் செய்யக்கூடியது என்னன்னா அதிகாரிகளை அனுப்பி அவர்களை முட்டுக் கொடுக்க வைப்பது. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க, அதற்கு பதிலாக அதிகாரிகள் வருவாங்க. இப்போ இந்த வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள்ல இருந்து பொதுமக்கள் இருந்து எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்ச உடனே நேற்று உள்துறை செயலர் தீரஜ்குமார், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், காவல் ஆணையர் அருண் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இந்த ஆட்சியில் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, நீங்கள் கடந்த ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்தால் கொலைகளின் எண்ணிக்கை, குற்றங்களின் எண்ணிக்கை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை எல்லாம் குறைந்திருக்கிறது அப்படின்னு அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளோட, ஐஏஎஸ் அதிகாரிகளோட வேலை இதுவா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியை பத்தி பெருமை பேசும்போது என்ன சொல்றாரு? அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்தது, எங்கள் ஆட்சியில் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதேதான் இவங்களும் சொல்றாங்க. இதுவா உங்களோட வேலை? முதல்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அட்ரஸ் பண்ணணும், அதை ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா தான் அரசாங்கம் என்ன செய்யும்? இந்த பிரச்சனை இனிமே நடக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிப்பாங்க. ஆனா இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது? பிரச்சனையே இல்லைங்க, நீங்க ஏங்க போய் சொல்றீங்க அப்படின்னு திரும்ப நம்ம மேலேயே படி போட்டு தப்பிச்சுக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எப்படி குறைக்கலாம், கஞ்சா போதை மருந்தை எப்படி குறைக்கலாம், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எப்படி குறைக்கலாம், கொலை சம்பவங்களை எப்படி குறைக்கலாம், இதெல்லாம் பத்தி இவங்க யோசிக்கிறதே இல்லை. இவங்களுடைய நோக்கம் எல்லாமே நம்ம இதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கணும், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, தேர்தலில் இது எதிரொலிக்க கூடாது, எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை முறியடிக்கணும், இப்படித்தான் இவங்க யோசிக்கிறாங்க. அதனால தான் இந்த குற்றங்களை இவர்களால் தடுக்கவே முடியறதில்லை. நேற்று உள்துறை செயலரும் பொறுப்பு டிஜிபியும் கொடுத்த பேட்டியில 2021 இருந்து இப்போ வரைக்கும் குற்றங்கள் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா அப்படிங்கறத அதே டேட்டாவை எடுத்து பார்த்துடலாம். கடந்த அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு கூடி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இது NCRB உடைய டேட்டா தான். 2020 அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் பதிவான வழக்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 2000. இப்ப 2023ல கிட்டத்தட்ட 9000 வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் அவங்களே சொல்றாங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா இந்த NCRBக்கே தமிழக அரசு டேட்டா கொடுக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வேற இருக்கு. கிரைம் அகைன்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்ன இருக்குன்னு பாருங்க. அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது கிட்டத்தட்ட 1200-300 கேஸ்கள் பதிவாயிட்டு இருந்தது. 2023ல இந்த பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6900. போக்சோ கேசஸ் இன் தமிழ்நாடு, குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 2020ல 3000 எண்ணிக்கையில் இருந்தது. 2024ல கிட்டத்தட்ட 6000 தொடுகிறது. அப்படியே டபுள் மடங்கு ஆயிருக்கு. ஆனா பொறுப்பு டிஜிபியும் உள்துறை செயலாளரும் எந்த டேட்டாவை நம்ம கிட்ட கொடுக்கறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்க ஒரு டேட்டாவை கொடுத்து பாருங்க குற்றங்கள் கம்மியா இருக்குன்னு சொன்னா நம்ம எதையுமே பேசாம ஆமா திமுக பொற்கால ஆட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடணுமா? ஐஏஎஸ் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் மக்களை காப்பாற்றுவதற்காக, குற்றங்கள் செய்பவர்களை பிடிப்பதற்காக வேலை செய்யறதை விட்டுட்டு திமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவும் திமுக ஆட்சிக்கு முட்டுக் கொடுப்பதற்காகவும் வேலை செய்தால் எப்படி குற்றங்கள் குறையும்? நீங்க அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.